ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எதனாலும் ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு அன்னாச்சி பூவு 1 சேர்த்துருக்கேன். நட்சத்திர பூவு, இது கூட பட்டை சின்ன சின்னதாக ஒரு 3 சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற குருமா வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன். அது வதங்கினோடனேவும் பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். இது கூட அதை 2 கிண்டு கிண்டிட்டு தக்காளி, பெரிய தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பழத்தக்காளியாக எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளினா ஒரு 3, பெருசுனா ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. இது கூட பெரிய உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கலாம். இதை 2 கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் வதங்கினோடனேவும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இந்த குருமா வெஜ்ஜு குருமா. இந்த காய்கறி இல்லாமையவும் இப்படி வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறத வச்சு செய்யலாம். இப்படி காய்கறியும் சேர்த்தும் செய்யலாம். உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்தாச்சு. கொஞ்சம் புதினா இலை சேர்த்துருக்கேன். இப்போ மீல் மேக்கரு 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது 10 நிமிஷம் முன்னாடாக ஊற வச்சதுங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் சேர்க்கும் போதே கறி குழம்பு சுவையில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கறி மீன் சாப்பிடாதவங்க இப்படி சாப்பிட்டோம்னாக்க நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு பிடிக்கும். தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். வேறு சட்னியே வைக்க தேவையில்லை. இது மட்டுமே போதும். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், வேகட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இஞ்சி ஒரு 4 துண்டு, வெள்ளைப்பூடு பெரிய பல் ஒரு 4 சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா ஒரு 4. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம மிளகா காரந்தேன். தேங்காய் வந்து ஒரு அரை முடி எடுத்துருக்கேங்க. இது கூட சோம்பு, சீரகம், கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். மிளகு காரமும் இந்த பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு. அதை அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு வந்து 1 ஸ்பூனு, இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு. இப்போ 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாங்க இந்த குருமா. அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். கல் உப்பு போடும்போது ஒரு இடத்துல மட்டும் நின்றுக்கிருச்சுன்னா காய் அந்த இடத்துல உப்பு கைக்கும். அதனால் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சூப்பராக வந்துருங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அட்டகாசமாக வந்துடும். நம்மளுக்கு வதக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக வதக்குறோம் பாருங்கள், அந்த மணிக்கு போதும். இப்போ 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் எல்லாமேவும், அதை இது கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க கலவையை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிடலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிட்டு 2 கொதி வந்தோடனேவும் நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இட்லிக்கெல்லாம் ஆட்டுக்கறி குழம்பவே மிஞ்சிருங்க இந்த டேஸ்ட்டு. ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருப்பாருங்க. எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இந்த பட்டை கிராம்பு வாடை பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தான் வச்சுருந்தேன். இட்லி மேலே அப்படி குழம்ப தூவின மாதிரி ஊற்றி பிச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்லங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.